Good morning. Welcome to iCube Learning Center. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகனோமெட்ரி அண்ட் இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரியோட பேசிக்ஸ். ட்ரிகனோமெட்ரி அண்ட் இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி. இதோட பேசிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிகனோமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு வேர்ட்ஸ்லேருந்து நிறைவானது. ஒன்று என்ன அப்படின்னா ட்ரிகனான், இன்னொன்று என்ன அப்படின்னா மெட்ரான். ஸோ ட்ரிகனான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையாங்கிள். ட்ரிகனான் அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள். மெட்ரான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரிக்ஸ் ஆர் மெஷர்மெண்ட். ஸோ ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸை பற்றி படிக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரிகனோமெட்ரி. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இது எதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ எல்லா ட்ரையாங்கிள்ஸையுமே நம்ம இதில் மெஷர் பண்ண முடியும். ஆனால் இதோட பேசிக் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து ஆரம்பிச்சது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 லைன்ஸ் கனெக்டட். ஸோ 3 லைன்ஸ் கனெக்டட், 3 ஸ்ட்ரைட் லைன்ஸோட கனெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 லைன்ஸோட கனெக்ஷனில், இந்த 3 ஸ்ட்ரைட் லைன்ஸோட கனெக்ஷனில் ஏதோ ஒரு லைன் எப்படி இருக்கும், ஏதோ 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருந்தது அப்படின்னா இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். 3 ஸ்ட்ரைட் லைன்ஸோட எண்ட் டு எண்ட் கனெக்ஷனில், 3 ஸ்ட்ரைட் லைன்ஸோட எண்டு டு எண்டு கனெக்ஷனில் ஏதோ 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி இருந்தது அப்படின்னா இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படின்னா 3 ஸ்ட்ரைட் லைன்ஸோட எண்டு டு எண்டு கனெக்ஷன். அதுதான் எண்டு டு எண்டு கனெக்ஷன் வித் 2 lines ஃபார்ம்ஸ் அன் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இங்கே 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது. ஸோ இதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். இதில் இந்த 2 லைன் இல்லாமல் 3ஆவதாக ஒரு லைன் இருக்குது இல்லையா, இந்த லைன் இருக்க சைடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் சைடு. இந்த லைன் தான் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் சைடு. அதாவது ஏதோ 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது. இந்த 2 லைன் இல்லாமல் the third line will have the largest length. ஸோ இந்த லைனை நான் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபைடாக ஹச் அப்படின்னு நோட் பண்ணிக்குவோம். சரி, இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் மொத்தம் 3 ஆங்கிள் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா மொத்தம் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் நான் ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா. ஸோ தீட்டான்றது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி போயிடுச்சு, ரிமைனிங் 2 ஆங்கிள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஆங்கிளை நான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த தீட்டான்ற ஆங்கிள் எந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லார்ஜஸ்ட் லென்த் இருக்க லைன், அதாவது ஹைபாட்டன்யூஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா, அந்த லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இந்த தீட்டான்ற ஆங்கிள் இந்த லார்ஜஸ்ட் லென்த் இருக்க லைனோட இன்னொரு லைனோட ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. ஸோ எந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஆங்கிள் தீட்டா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஹைபாட்டன்யூஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. ஸோ இந்த அட்ஜசன்ட் சைடை பி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ 3ஆவதாக ஒரு சைடு இருக்குது, அந்த சைடுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இதோட பேசிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ். இதோட பேசிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ்.
சரி, இங்கே ரேஷியோ அப்படின்னா மொத்தம் 3 சைடு இருக்குது. இப்போ ரேஷியோ அப்படின்னாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா எனி டூ சைட்ஸோட காம்பினேஷனில் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ரேஷியோஸ் வந்துடும். ஸோ ரேஷியோ வேணும்னா நமக்கு மினிமம் 2 சைடு இருந்தாலே போதும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோ ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, இப்போ இனிமேல் நான் எழுத போகிறது எல்லாத்துலேயுமே அட்ஜசன்ட் சைடை ஏடிஜே அப்படின்னு எழுதிக்கிறேன், ஆப்போசிட் சைடை ஓபிபி அப்படின்னு எழுதிக்கிறேன், ஹைபாட்டன்யூஸை ஹெச்ஒய்பி அப்படின்னு எழுதிக்கிறேன், ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸை ஹெச்ஒய்பி அப்படின்னு எழுதிக்கிறேன். சரி, இப்போ இதிலிருந்து நம்ம ரேஷியோ அப்படின்னா என்னென்ன எழுதலாம்? ஸோ ரேஷியோ அப்படின்னா adjacent divided by hypotenuse, hypotenuse divided by adjacent, opposite divided by hypotenuse, opposite divided by hypotenuse divided by opposite, hypotenuse divided by opposite, அடுத்து opposite divided by adjacent, ஃபைனலாக adjacent divided by opposite. ஸோ இந்த மாதிரி 6 காம்பினேஷன்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே இருக்கிறது மொத்தம் 3 சைட்ஸு, அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு, ஹைபாட்டன்யூஸ். இந்த 3 சைட்ஸை வச்சு ரேஷியோஸ்ன்ற போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 6 காம்பினேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ், அதோட இன்வர்ஸ் ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், அதோட இன்வர்ஸ் ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதோட இன்வர்ஸ் அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ் தீட்டா. தீட்டான்றது என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். இதோட இன்வர்ஸ் ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட், இதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சீக்கன் தீட்டா. அடுத்தது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், இது வந்து என்ன அப்படின்னா சைன் தீட்டா. ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட், இது வந்து என்ன அப்படின்னா கொசீக்கன் தீட்டா. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேன் தீட்டா. ஸோ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட் தீட்டா. ஸோ சைன் தீட்டான்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், அதோட இன்வர்ஸ் கொசீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு ரிலேஷன் கிளியராக கிடைக்குது. என்ன அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டா. அடுத்தது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை கொசீக்கன் தீட்டா. அண்ட் ஃபைனலாக டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டா. ஸோ இந்த 6 ரேஷியோஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இது தான். சரி, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அக்கார்டிங் டு பித்தகரஸ் தியரம். ஸோ அக்கார்டிங் டு பித்தகரஸ் தியரம் இது வந்து நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதோட வேல்யூ. ஸோ லெட் திஸ் பி, ஸோ இப்போ ஆங்கிள் தீட்டா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஃப்ரம் பித்தகரஸ் தியரம், hypotenuse square is equal to adjacent square, opposite square plus adjacent square. H square is equal to a square plus b square. அதாவது hypotenuse square is equal to opposite square plus adjacent square. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பித்தகரஸ் தியரம். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்றது நம்ம ஒரு யூனிட் சர்க்கிளில் வச்சு பார்க்கலாம். ஸோ அதை அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ hypotenuse square is equal to ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 பக்கமும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் போத் சைட்ஸ் ஐம் கோயிங் டு டிவைட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர். டிவைட் பை ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 2 பக்கமும் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது ஹைபாட்டன் ஸ்கொயர் டிவைடட் பை ஹைபாட்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் divided by hypotenuse square. So hypotenuse by hypotenuse 1 ன்னு வந்துரும். 1 square is equal to opposite square divided by hypotenuse square plus adjacent square divided by hypotenuse square. So opposite by hypotenuse என்றது என்ன அப்படின்னா sin theta, adjacent divided by hypotenuse என்றது என்ன அப்படின்னா cos theta. Therefore opposite by hypotenuse sin theta, so square இருக்கு sin square theta plus adjacent by hypotenuse cos theta, so இங்கே square இருக்கு
ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஒரு டேர்ம். அடுத்தது இப்போ இது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பை ஆப்போசிட் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் பை ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் டிவைடட் பை ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் டிவைடட் பை ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி ஹைபார்டன் பை ஆப்போசிட்டோட வேல்யூ ஹைபார்டன்யூஸ் டிவைடட் பை ஆப்போசிட்ன்றது கொசீகன் தீட்டா. அப்புறம் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்ன்றது என்ன அப்படின்னா காட் தீட்டா. ஸோ ஹைபார்டன்யூஸ் பை ஆப்போசிட்ன்றது கொசீகன் தீட்டா. ஸோ கொசீகன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஆப்போசிட் 1 ப்ளஸ் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் காட் தீட்டா. ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா இது ஒரு டேர்ம். அடுத்து ஃபைனலாக டிவைடிங் பை அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் அட்ஜசன்ட் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் divided by adjacent square is equal to opposite square divided by adjacent square plus adjacent square divided by adjacent square. So hypotenuse by adjacent என்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா secant theta. அப்போ secant square theta is equal to opposite by adjacent என்றது tan theta. அப்போ tan square theta plus 1. ஸோ இப்போ பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணதுலேருந்து நமக்கு 3 விஷயம் கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா sin square theta plus cos square theta is equal to 1. sin square theta plus cos square theta is equal to 1. cosecant square theta is equal to 1 plus cot square theta. secant square theta is equal to 1 plus tan square theta. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் லார்ஜஸ்ட் சைடை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைபார்டன்யூஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுது இன்னொரு லைனோட. அந்த ஆங்கிளை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா எந்த லைனோட ஆங்கிள் கிரியேட் பண்ணதோ அந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. மூணாவது ஒரு லைன் இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. ஸோ லார்ஜஸ்ட் சைடுக்கு பேர் ஹைபார்டன்யூஸ். அது எந்த லைனோட ஆங்கிள் கிரியேட் பண்ணதோ அந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. இன்னொரு சைடுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு லைன், இந்த அட்ஜசன்ட்டுக்கும் ஆப்போசிட்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரின்றது தெரியும். ஸோ நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா the sum of the angles of triangle, the sum of the angles of a triangle is equal to 180 degree. So the total sum of the angles of triangle is equal to 180 degree. இப்போ இதில் இந்த ஆங்கிள் வந்து எனக்கு தெரியல, இதை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு மொத்தம் 3 ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா எக்ஸ், இன்னொன்று வந்து தீட்டா, மூணாவது வந்து 90 டிகிரி. அப்போ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் 90 டிகிரி, இந்த 3 ஆங்கிள் தான் வந்து இந்த ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸ். ஸோ இது 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். therefore x is equal to 180. இப்போ தீட்டா 90 ரெண்டும் இந்த பக்கம் போச்சுன்னா -90 மைனஸ் தீட்டா. ஸோ x is equal to 180 minus 90, 90 minus theta. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 minus theta. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஆங்கிள் தீட்டா, இது ஏ, இது பி, இது ஹச்ன்னு சொல்லியிருந்தோம். இது ஹைபார்டன்யூஸ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். இப்போ இதே ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இந்த ஆங்கிள் என்ன வந்துடும் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த சைடு ஏ, இந்த சைடு பி, இந்த சைடு ஹச்ன்னு இருக்குது. இப்போ இந்த ஹச்ன்றது தான் என்ன அப்படின்னா ஹைபார்டன்யூஸை. இப்போ ஆங்கிள், இந்த ஹைபார்டன்யூஸ் எந்த லைனோட ஆங்கிள் கிரியேட் பண்ணுது அப்படின்னா 90 மைனஸ் தீட்டான்னு எந்த லைனோட கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஏன்ற லைனோட கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏ தான் என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு.
ஹைபோட்டன்யூஸ் எந்த லைனோட ஆங்கிள் கிரியேட் பண்ணுதோ அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. இது வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ no problem. ஸோ இப்போ இது ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 2. இப்போ ட்ரையாங்கிள் 1ல் ஆங்கிள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா தீட்டா இருக்குது. ட்ரையாங்கிள் 2ல் ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ ட்ரையாங்கிள் 1ஓட ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் 1 இஸ் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீட்டா. ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் 2 வந்து என்ன இருக்குது அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா. சரி, இப்போ சைன் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஸோ ட்ரையாங்கிள் 1ல் சைன் தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் ஏ டிவைடட் பை ஹெச் ட்ரையாங்கிள் 1ல். அடுத்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent side divided by hypotenuse b divided by h. அடுத்து tan theta is equal to opposite by adjacent அப்போ a divided by b. அடுத்து cosecant thetaன்றது inverse of sin theta which is equal to h divided by a. secant thetaன்றது inverse of cos theta which is equal to b by h ஓட inverse h divided by b. cot thetaன்றது inverse of tan theta. ஸோ tan thetaவோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா b டிவைடட் பை a. சரி, இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு நான் எழுத போகிறேன். ஸோ ரெண்டாவது ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன்னா என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ b டிவைடட் பை h. சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்றது b ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ b டிவைடட் பை h. ஸோ கொசீகன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. கொசீகன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்றது சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாவோட இன்வர்ஸ். அப்போ h டிவைடட் பை b. அடுத்து காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடுன்றது a, ஹைபாட்டன்யூஸ்ன்றது h. ஸோ a டிவைடட் பை h. சீக்கன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்றது இதோட இன்வர்ஸ். அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா h டிவைடட் பை a. அடுத்து tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. ஸோ tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு b டிவைடட் பை a. இப்போ காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா a டிவைடட் பை b. ஸோ அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா இங்கே காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாவும் இதில் சைன் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ a பை h. இங்கே காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ a பை h. தேர்ஃபோர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. sin theta is equal to cos of 90 minus theta. அடுத்தது sin of 90 minus theta இங்கே b by h. இங்கே cos theta ஓட வேல்யூ b by h. therefore cos theta is equal to sin of 90 minus theta. sin of 90 minus theta. இங்கே cosecant theta ஓட வேல்யூ h by a. இங்கே secant of 90 minus theta ஓட வேல்யூ h by a. அப்போ cosecant theta is equal to secant of 90 minus theta. secant of 90 minus theta. அதே மாதிரி இங்கே cosecant of 90 minus theta ஓட வேல்யூ h by b. இங்கே secant theta ஓட வேல்யூ h by b. அப்போ cosecant of
90 minus theta is equal to secant theta. Cosecant of 90 minus theta is equal to secant theta. So இங்கே tan theta ஓட value a by b, இங்கே cot of 90 minus theta ஓட value a by b. அப்போ tan theta is equal to cot of 90 minus theta and cot theta is equal to tan of 90 minus theta. இதை கம்பேர் பண்ணோன்னா ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு 6 ஸ்ட்ராட்டஜிஸ் கிடச்சிருக்கு. sin theta is equal to cos of 90 minus theta, cosecant theta is equal to secant of 90 minus theta, cos theta is equal to sin of 90 minus theta, secant theta is equal to cosecant of 90 minus theta, tan theta is equal to cot of 90 minus theta, cot theta is equal to tan of 90 minus theta. ஸோ இந்த மாதிரி 6 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஆங்கிள்ஸை வந்து கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 ஆங்கிள்ஸ் எப்படி கம்பைன் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதை வச்சு பார்த்துட்ருக்கோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, now we are using right angled triangle. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஆங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து 90 டிகிரிக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி, இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏ, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பி, இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு சொன்னதுன்னா. ஸோ இப்போ 2 ஆங்கிளை கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் we are going to make a note of all those things. சரி, இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஓஏபி ஸோ இதோட ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஓஏடி இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒய். அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஓசிடி. சரி, இப்போ நமக்கு இதில் என்னென்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஓசிடி இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏபி. ஸோ ஓஏபி இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ். இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ். அடுத்தது ஓஏடி இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒய். ஓஏடி இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒய். சரி, அடுத்து இதில் 4ஆவதாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஇஏ. சரி, ஸோ டிஇஏ அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. டிஇஏ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது டி, இது இ, இது ஏ. இப்போ இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த லைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த லைனுக்கும் நடுவில் இருக்க டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. சரி,
இப்போ இந்த லைனும் பேரலல், இந்த லைனும் பேரலல். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த லைனோட என்ன ஆங்கிள் கிரியேட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ் என்ற ஆங்கிள் கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த லைனோட என்ன ஆங்கிள் கிரியேட் பண்ணும்? இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னா எக்ஸ். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ இப்போ இப்படி இருக்குது, லைன்ஸ் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் எக்ஸ், இந்த லைனும் பேரலல், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த ஆங்கிள் எக்ஸ்னா இதோட ஆங்கிளும் என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதில் இங்கே எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ். ஸோ ஏடிஇ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 ட்ரையாங்கிளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸ் ப்ரைம் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்னென்ன ட்ரையாங்கிள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 ட்ரையாங்கிளையும் வரிசையாக ட்ரா பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓசிடி, இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து ஓஏபி இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ். ஓஏபி இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ். மூணாவது ட்ரையாங்கிள், ஸோ மூணாவது ஒரு ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா ஓஏடி, இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒய். ஸோ ஓஏடி இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒய். இந்த ஓஏடியில் வந்து பார்த்தோம்னா ஓஏடியில் ஸோ இந்த லைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் 90 டிகிரி. அதாவது ஓஏவுக்கும் ஏடிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ ஓஏக்கும் ஏடிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். ஃபைனலாக ஃபார்ம் பண்ண ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா டிஇஏ. இதோட ஆங்கிள் வந்து என்ன இருந்தது அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ். இதோட ஆங்கிள் என்ன இருந்ததுன்னா 90 மைனஸ் எக்ஸ். சரி, இப்போ இதில் இது அட்ஜசன்ட் சைடு, ஓசி அட்ஜசன்ட் சைடு, சிடின்றது ஆப்போசிட் சைடு, சிடின்றது ஓடின்றது ஹைபாட்டன்யூஸ். சரி, இதில் ஓபின்றது அட்ஜசன்ட் சைடு, ஏபின்றது ஆப்போசிட் சைடு, ஓஏன்றது ஹைபாட்டன்யூஸ். இங்கே ஓஏன்றது அட்ஜசன்ட் சைடு, ஏடின்றது ஆப்போசிட் சைடு, ஓடின்றது என்ன அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ். இந்த நாலாவது ட்ரையாங்கிளில் ஏஇ அப்படின்றது அட்ஜசன்ட் சைடு, இடி அப்படின்றது ஆப்போசிட் சைடு, ஏடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இது அட்ஜசன்ட், ஆப்போசிட், ஹைபாட்டன்யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைன் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ சைன் ஆஃப் இங்கே ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்ன வரும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். அதாவது சிடி டிவைடட் பை ஓடி. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த ஹோல் ட்ரையாங்கிளில் இந்த லைன் பிசியோட லென்த்தும் ஏஇயோட லென்த்தும் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இருக்க கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ, ஏஇ இஸ் ஈக்குவல் டு பிசி, ஏஇ இஸ் ஈக்குவல் டு பிசி ஆர் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இசியோட லென்த்தும் இங்கே இருக்க ஏபியோட லென்த்தும் ஈக்குவல். இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி, இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இது ரெண்டு கண்டிஷன் எங்கே வந்தாலும் நம்ம முதல்ல அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிடி. ஸோ இப்போ சிடி அதே மாதிரி இதில் சிடியை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிஇ ப்ளஸ் இடி, சிடியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். சிடி இஸ் ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் இடி
அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைன் ஓபியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓபி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஓசி ப்ளஸ் ஓபி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓசி இஸ் ஈக்குவல் டு ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி ப்ளஸ் சிபி. ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓலேருந்து பிஏ வந்து ஓசி ப்ளஸ் சிபி அப்படின்னு ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 டேர்ம் எங்கே வந்தாலும் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்துருச்சு, இந்த 4 டேர்மில் ஒரு டேர்ம் வந்துருச்சு. என்ன வந்திருக்கு அப்படின்னா சிடி வந்திருக்கு. ஸோ சிடியை நான் ரெண்டாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னா சிஇ ப்ளஸ் இடி டிவைடட் பை ஓடி. அடுத்த லைனில் ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இதை அப்ளை பண்ணுறோம், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே சிஇ, இங்கே இசிக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா ஏபி. இங்கே சிஇ இருக்குது, இசி சிஇ எல்லாம் ஒன்று தான். ஸோ ஏபி ப்ளஸ் இடி டிவைடட் பை ஓடி. ஏபி ப்ளஸ் இடி டிவைடட் பை ஓடி. ஸோ இப்போ இதிலிருந்து சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஏபி டிவைடட் பை ஓடி ப்ளஸ் இடி டிவைடட் பை ஓடி. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட வேலை முடிஞ்சு. சரி, அடுத்தது இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் 2, இது 3, இது 4. இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இனிமேல் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை நம்ம பார்க்கக்கூடாது, அதோட ஒர்க் வந்து முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ ஏபிஓடி இது இந்த 3 ட்ரையாங்கிளில் எங்கே இருக்குது இந்த லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபின்றது செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்குது. ஓடி அப்படின்றது தேர்டு ட்ரையாங்கிளில் இருக்குது. ரெண்டு ஏபி அப்படின்றது செகண்ட் ட்ரையாங்கிள், ஓடி அப்படின்றது தேர்ட் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டாவது ட்ரையாங்கிளில் இருக்குது, இது மூணாவது ட்ரையாங்கிளில் இருக்குது. இடி அப்படின்றது இங்கே இருக்குது. இடி அப்படின்றது ஃபோர்த் ட்ரையாங்கிள், ஓடி அப்படின்றது திரும்ப அகைன் தேர்ட் ட்ரையாங்கிளில் இருக்குது. சரி, இப்போ இது செகண்ட் ட்ரையாங்கிள், இது தேர்ட் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் எந்த லைன் காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஓஏ ரெண்டுலையுமே காமனாக இருக்குது. செகண்ட்லையும் தேர்டுலையும் எந்த லைன் காமனாக இருக்குது அப்படின்னா ஓஏ காமனாக இருக்குது. அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபி டிவைடட் பை ஓடி இன்ட்டு ஓஏ காமனாக இருக்கிறதுனால ஓஏவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ப்ளஸ் இடி வந்து ஃபோர்த் ட்ரையாங்கிளில் இருக்குது, ஓடி வந்து தேர்ட் ட்ரையாங்கிளில் இருக்குது. அப்போ 4லையும் 3லையும் எது காமன் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடி. 4லையும் 3லையும் எது காமன் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடி காமனாக இருக்குது. therefore ED divided by OD into AD divided by AD. இப்போ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா AB by OA into OA divided by OD plus ED divided by AD into AD divided by OD. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். சரி, இப்போ AB divided by OA. ABOA எந்த ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படின்னா செகண்ட் ட்ரையாங்கிளில். ஏபின்றது ஆப்போசிட் சைடு, ஓஏன்றது ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னால் என்ன அப்படின்னா சைன். ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்ன்றது என்ன அப்படின்னா சைன். இதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு ஓஏ டிவைடட் பை ஓடி. ஓஏஓடி எந்த ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ட்ரையாங்கிளில் இருக்குது. ஓஏன்றது அட்ஜசன்ட் சைடு, ஓடின்றது ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ்னா காஸ். இந்த தேர்ட் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒய். ஸோ காஸ் ஒய் ப்ளஸ் இடி டிவைடட் பை ஏடி. இடி டிவைடட் பை ஏடி ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 மைனஸ் எக்ஸ். அப்போ அட்ஜசன்ட் பை இடி டிவைடட் பை ஏடி. ஈடின்றது ஆப்போசிட் சைடு, ஏடின்றது ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னா சைன். அப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏடி டிவைடட் பை ஓடி. ஏடி டிவைடட் பை ஓடி. ஸோ ஏடி டிவைடட் பை ஓடி. ஏடி பை ஓடின்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்.
ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா ஒய். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னால் சைன், ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா ஒய். ஸோ சைன் ஒய். ஸோ இப்போ இதிலிருந்து விச் இஸ் ஈக்குவல் டு sin x cos y, sin x into cos y plus sin of 90 minus x. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், என்ன அப்படின்னா sin of 90 minus thetaன்றது என்ன அப்படின்னா cos theta. sin of 90 minus thetaன்றது என்ன அப்படின்னா cos theta. அப்போ இங்கே sin of 90 minus xன்றது என்ன அப்படின்னா cos x into sin y, cos x into sin y. So from this, therefore sin of x plus y is equal to sin of x plus y is equal to sin x cos y, sin x cos y plus cos x sin y, sin x cos y plus cos x sin y. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். sin of a plus b is equal to sin a cos b, sin a cos b plus cos a sin b அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இதில் பிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து மைனஸ் பியாக மாறுதுன்னு வச்சுக்குவோம். பியோட வேல்யூ மைனஸ் பியாக மாறுது அப்படின்னா sin of a minus b is equal to sin a into cos of minus b plus cos a into sin of minus b, cos a into sin of minus b. So therefore sin of a minus b is equal to sin a cos b. Cos of minus b is cos b, sin of minus b is minus sin b. அப்போ minus cos a into sin b. So cos of minus b ன்றது cos b, sin of minus b ன்றது minus sin b, sin of minus b ன்றது minus sin b. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்றத அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ அது பார்த்துட்டு நம்ம அடுத்தது போகலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x axis y axis, இது நெகட்டிவ் x axis, இது நெகட்டிவ் y axis அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் இந்த xy இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இதிலிருந்து இது வரை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு செகண்ட் குவாட்ரண்ட், திஸ் பிலாங்ஸ் டு தேர்ட் குவாட்ரண்ட், அண்ட் ஃபைனலி இது வந்து என்ன அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். இப்போ இந்த 4 குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் வந்து இந்த டைரக்ஷனில் வந்தது அப்படின்னா தீட்டா இந்த டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்ததுன்னா தீட்டா இஸ் பாசிட்டிவ். இஃப் இட் கம்ஸ் இன் இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா, இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா தீட்டா வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ், தீட்டா வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் பாசிட்டிவ். சரி, இப்போ நமக்கு எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு, ஒய்ன்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. எக்ஸ்ன்றது அட்ஜசன்ட் சைடு, ஒய்ன்றது ஆப்போசிட் சைடு. அப்போ இது அட்ஜசன்ட், பாசிட்டிவ் அட்ஜசன்ட், இது நெகட்டிவ் அட்ஜசன்ட், இது பாசிட்டிவ் ஆப்போசிட், இது நெகட்டிவ் ஆப்போசிட், பாசிட்டிவ் ஆப்போசிட், நெகட்டிவ் ஆப்போசிட். இப்போ இங்கே அட்ஜசன்ட் பாசிட்டிவ், ஆப்போசிட் பாசிட்டிவ். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா ஹைபாட்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு தெரியும். ரெண்டாவது யூனிட் சர்க்கிள்னு எடுத்துட்டோம்னா ரேடியஸ், எந்த பக்கம் ரேடியஸ் எடுத்தோம் அப்படின்னாலும் ரேடியஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரேடியஸ்ன்றதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஹைபாட்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். இப்போ இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட், இது வந்து என்ன அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஹைபாட்டன்யூஸ்ன்றது இது இங்கே எதை மார்க் பண்ணுது அப்படின்னா ரேடியஸை மார்க் பண்ணுது. ரேடியஸ்ன்றது பாசிட்டிவ். அப்போ ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரி, அப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்ஜசன்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது, ஆப்போசிட்டும் பாசிட்டிவாக இருக்குது, ஹைபாட்டன்யூஸும் பாசிட்டிவ், ஹைபாட்டன்யூஸும் பாசிட்டிவ். அப்போ நமக்கு இங்கே எல்லா ரேஷியோவுமே எதில் வந்துடும் அப்படின்னா பாசிட்டிவில் வந்துடும். எல்லா ரேஷியோவும் எதில் வந்துடும் அப்படின்னா பாசிட்டிவில் வந்துடும். இப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட், இங்கேருந்து இது வரை எடுத்துட்டோம் அப்படின்னா அட்ஜசன்ட் நெகட்டிவ்,
adjacent negative, opposite வந்து positive, opposite positive. ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் adjacent வந்து negative, opposite வந்து positive. hypotenuse எல்லா பக்கமே பாசிட்டிவ் தான், hypotenuse எல்லா பக்கமே பாசிட்டிவ் தான். அப்போ ஆப்போசிட்டும் ஹைபாட்டன்யூஸும் எதை ரிலேட் பண்ணுதுன்னா சைன் கொசீக்கன், சைன் கொசீக்கன். அப்போ சைனும் கொசீக்கனும் பாசிட்டிவ். ஏன்னா சைனுன்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஆப்போசிட் பாசிட்டிவ், ஹைபாட்டன்யூஸ் பாசிட்டிவ்னா சைன் பாசிட்டிவ். கொசீக்கன்ன்றது ஹைபாட்டன்யூஸ் டிவைடட் பை ஆப்போசிட். ஹைபாட்டன் பாசிட்டிவ், ஆப்போசிட் பாசிட்டிவ்னா கொசீக்கனும் பாசிட்டிவ். இது காஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா காசுன்றது அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ நெகட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ் என்ன வந்துடும் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ காஸ் நெகட்டிவ்னா சீக்கன் நெகட்டிவ். அடுத்தது டேன், டேன்ன்றது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் வந்து பாசிட்டிவ், அட்ஜசன்ட் வந்து நெகட்டிவ். அப்போ ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் மைனஸ். ஸோ டேன் நெகட்டிவ் அப்படின்னா காட்டும் என்ன வந்துடும் அப்படின்னா நெகட்டிவ். டேன் நெகட்டிவ்னா காட்டும் நெகட்டிவ். அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் அட்ஜசன்ட்டும் நெகட்டிவ் சைடு இருக்குது, ஆப்போசிட்டும் நெகட்டிவ் சைடு இருக்குது. ஸோ அட்ஜசன்ட்டும் மைனஸ், ஆப்போசிட்டும் நெகட்டிவ். ஆனால் ஹைபாட்டன்யூஸ் எல்லா பக்கமே என்ன அப்படின்னா பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ இதில் சைனுன்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ நெகட்டிவ் பை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்துடும். சைன் நெகட்டிவ்னா கொசிகன் அதோட இன்வர்ஸ், அதுவும் நெகட்டிவ். அடுத்து காசுன்றது அட்ஜசன்ட் நெகட்டிவ் டிவைடட் பை ஹைபாட்டன் பாசிட்டிவ். அப்போ மைனஸ் பை ப்ளஸ்னா மைனஸ். காஸ் நெகட்டிவ்னா சீக்கனும் நெகட்டிவ். அடுத்து டேன், டேன் வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்போ மைனஸ் பை மைனஸ், மைனஸ் டிவைடட் பை மைனஸ் என்ன வந்துடும் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ டேன் வந்து பாசிட்டிவ், டேன் பாசிட்டிவ்ன்றதுனால காட்டும் பாசிட்டிவ். அடுத்து ஃபோர்த்து குவாட்ரண்ட், இந்த குவாட்ரண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்ஜசன்ட் வந்து ப்ளஸ்ஸு, அட்ஜசன்ட் வந்து ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் வந்து மைனஸ், ஆப்போசிட் வந்து மைனஸ், ஆப்போசிட் வந்து மைனஸ். ஹைபாட்டன்யூஸ் எல்லா பக்கமே என்ன அப்படின்னா ப்ளஸ் தான். ஆப்போசிட் வந்து மைனஸ், ஹைபாட்டன்யூஸ் எல்லா பக்கமே என்ன வந்துடும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சைன், சைன்ன்றது ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ், மைனஸ் பை ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துடும். சைன் மைனஸ்னால் கொசிகனும் மைனஸ். ஸோ சைன் கொசிகன் ரெண்டுமே மைனஸ், இது ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ். அடுத்தது காசுன்னு எடுத்துட்டோம்னா அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ், ப்ளஸ் டிவைடட் பை ப்ளஸ் பாசிட்டிவ். ஸோ காஸ் பாசிட்டிவ்னா சீக்கனும் பாசிட்டிவ். அடுத்தது டேன், டேன்ன்றது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து நெகட்டிவ், அட்ஜசன்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ், மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ் என்ன வந்துடும் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ டேன் நெகட்டிவ்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டும் நெகட்டிவ், காட்டும் நெகட்டிவ். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற எல்லா ரேஷியோவுமே நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லா ரேஷியோவும் நெகட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லா ரேஷியோவுமே என்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ இப்போ நமக்கு இதில் பாசிட்டிவ் எதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் ரேஷியோஸ், எல்லா ரேஷியோவுமே என்ன அப்படின்னா பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் என்ன அப்படின்னா பாசிட்டிவ், சைனும் கொசிக்கனும் மட்டும் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் அண்ட் காட் ஆர் அலோன் பாசிட்டிவ். அண்ட் இன் ஃபோர்த்து குவாட்ரண்ட் காஸ் அண்ட் சீக்கன் இது மட்டும்தான் என்ன அப்படின்னா பாசிட்டிவ். இப்போ இது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எழுதினேன் காஸ் ஆஃப் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் பி. இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்தால் பாசிட்டிவ், இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்தால் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் வந்ததுன்னா 1 2 3 4ன்ற குவாட்ரண்ட்டுக்கு போகுது. கிளாக் வைஸில் வரும்போது இதில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிக்குது. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா காசும் சீக்கனும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்க ஆங்கிள் வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசோட வேல்யூ என்ன அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அதே மாதிரி சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் மற்ற எல்லாமே நெகட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் மற்ற எல்லாமே நெகட்டிவ்.
அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா, ஏன்னா இது ஃபோர்த்து குவாட்ரண்ட், மைனஸ் தீட்டான்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு, அப்போ மைனஸ் சைன் தீட்டான்னு வந்துடுது. கொசிகன் ஆஃப் மைனஸ் தீட்டா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைன் கொசிகன் காட்டு டேன் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மைனஸ். அப்போ டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan of minus theta is equal to minus tan theta minus tan theta, cot of minus theta is equal to minus cot theta, cot of minus theta is equal to minus cot theta. ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா யூனிட் சர்க்கிள், யூனிட் சர்க்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எலமெண்ட்டோட ரேடியஸ் வந்து 1, இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 1. சரி, இப்போ இதில் வந்து நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஆங்கிள். ஸோ இது இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 360 டிகிரி. ஸோ ஆங்கிள் நான் எப்படி போகும்னு சொன்னேன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகும்னு சொன்னேன். ஸோ 30, 45, 60, 90, 120, 135, 150, 180, 210, 225, 240, 270, 300, 315, 330, 360. சரி, இதில் ஏன் இந்த டேர்ம்ஸுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மற்ற எதுக்கும் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிஃபைன்டு ஃபார்மேட் செட் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த டேர்ம்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதோட ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடும் இந்த இதோட ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடும் ஈக்குவல், இந்த அட்ஜசன்ட்டும் இந்த அட்ஜசன்ட்டும் ஈக்குவல், இந்த ஆப்போசிட்டும் ஈக்குவல். ஆனால் என்ன அப்படின்னா இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், அப்போ எல்லாமே இதில் வந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவில் வந்துருச்சு. இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா ஒய் பாசிட்டிவ், எக்ஸ் வந்து நெகட்டிவ். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எதில் இருக்குன்னா நெகட்டிவில் இருக்குது, ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. இப்போ இதில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து எடுத்துட்டோம்னா எக்ஸும் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ், எக்ஸ் ஒய் ரெண்டுமே என்ன அப்படின்னா நெகட்டிவ். இப்போ இதிலிருந்து இது வரை எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ், ஒய் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். சரி, இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் என்ன, ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும், இதோட சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் எல்லாமே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் 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 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா 2a அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சைட்ஸ் வந்து ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இது மூணும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் டோட்டல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இங்கே மொத்தம் 3 எக்ஸ் இருக்குது, 3x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இதிலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா 60 டிகிரி, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 60 டிகிரி. சரி, இப்போ இதில் இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இந்த மிட் போர்ஷன்லேருந்து இதோட மிட் போர்ஷன், ஸோ மிட் போர்ஷன்னா என்ன, இந்த டோட்டல் லென்த்து 2a, அப்போ இந்த ரெண்டு சைடும் ஏஏ அப்படின்னு வந்துடும். இதிலேருந்து நான் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து பெர்பெண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணோன்னா அது இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து என்னவாயிடுச்சு, இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகிடுச்சு. ஸோ இதை OAB அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ OAB, ஸோ இது O, இது A, இது B. இந்த சைடோட லென்த்து ஏன்னு தெரியும், இந்த சைடோட லென்த்து 2a அப்படின்னு தெரியும். ஸோ இது A அப்படின்னா இது 2a. சரி, இப்போ இதில் இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இந்த 60 டிகிரி வந்து ரெண்டாக பைசெக்ட் ஆகிருக்கு, ஈக்குவலாக பைசெக்ட் ஆகும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 30 டிகிரி. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரி. சரி, இப்போ இதோட வேல்யூ 2a, இதோட வேல்யூ a,
நமக்கு பித்தகரஸ் தியரம் படி என்ன தெரியும் அப்படின்னா OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். அதாவது ஹைபார்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ஆர் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். 60 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா இது அட்ஜசன்ட் இது ஆப்போசிட்டு, 30 டிகிரின்னு எடுக்கும்போது இது அட்ஜசன்ட்டு இது ஆப்போசிட். சரி, இது ஒன்று. ஸோ இப்போ 2A த ஹோல் ஸ்கொயர், 2A த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ 2A, இதோட வேல்யூ A, அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். therefore 4A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர், A ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். இப்போ இந்த A ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா 4A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். therefore இதிலிருந்து ABயோட வேல்யூ, இதிலிருந்து AB ரெண்டு பக்கமாக ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா AB இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு A ஆர் A இன்ட்டு √3, A இன்ட்டு √3, √3 இன்ட்டு A ஆர் A இன்ட்டு √3. சரி, இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 60 டிகிரி, இதோட வேல்யூ 2A, இதோட வேல்யூ A, இதோட வேல்யூ √3, A இன்ட்டு √3, A இன்ட்டு √3. சரி, அப்போ இதிலிருந்து நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? cos 60, cos 60 is equal to adjacent divided by hypotenuse. அப்போ A divided by 2A is equal to 1/2 is equal to 1/2. அப்போ cos 60யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/2. ஸோ இந்த சைடோட லென்த்து என்னவா இருந்தாலும், ஏயோட வேல்யூ என்னவா இருந்தாலும் cos 60யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/2. சரி, அடுத்து sin 60. sin 60ன்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோட்டன்யூஸ். அப்போ A இன்ட்டு √3 டிவைடட் பை 2A which is equal to AA கேன்சல் ஆகிடும், which is equal to √3 divided by 2, which is equal to √3 divided by 2. அப்போ sin 60யோட வேல்யூ என்ன அப்படின்னா √3 divided by 2. சரி, இப்போ இதிலிருந்து tan theta, tan 60 is equal to, tan 60 is equal to opposite divided by adjacent, opposite divided by adjacent. ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ A இன்ட்டு √3, அட்ஜசன்ட்டோட வேல்யூ A. அப்போ A இன்ட்டு √3 டிவைடட் பை A இஸ் ஈக்குவல் டு √3, A இன்ட்டு √3 டிவைடட் பை A இஸ் ஈக்குவல் டு √3. அப்போ tan 60யோட வேல்யூ என்ன அப்படின்னா √3. ஸோ இதிலிருந்து secant 60யோட வேல்யூ 2, secant 60 இஸ் ஈக்குவல் டு 2, இதோட இன்வர்ஸ், இதோட இன்வர்ஸ். cosecant 60 இஸ் ஈக்குவல் டு, cosecant 60 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை √3. cot 60 is equal to, இதோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 1 divided by √3. சரி, இப்போ அடுத்து இதே ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். ஸோ ஆங்கிள் 30 டிகிரி, ஆங்கிள் 30 டிகிரி எடுக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 2A, இது A, இது A இன்ட்டு √3. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா cos 30, cos 30 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். இப்போ 30 டிகிரி இங்கே இருக்கிறதுனால இது ஹைபாட்டன்யூஸ், இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாட்டன்யூஸ். ஸோ காஸ்னால் என்ன வந்துடும் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ A இன்ட்டு √3 டிவைடட் பை 2A, AA கேன்சல் ஆகிடும், which is equal to √3/2. cos 30 is equal to √3/2. அப்போ secant 30 is equal to 2 divided by √3. அடுத்தது sin 30 is equal to opposite by hypotenuse. அப்போ A divided by 2A, A divided by 2A is equal to 1/2. இதிலிருந்து cosecant 30, cosecant 30 is equal to 2. அடுத்தது tan 30, tan 30 is equal to opposite divided by adjacent. So A divided by A into √3, AA cancel ஆகிடும், which is equal to 1 divided by √3. ஃபைனலாக cot 30 is equal to √3. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெளிவாகவே புரிஞ்சிச்சு, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. சரி, இதிலிருந்து நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்தோம்னு வச்சுப்போம். இன்னொன்று, இப்போ இது ஒரு யூனிட் சர்க்கிள், இது ஒரு யூனிட் சர்க்கிள். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ
இதில் வந்து இந்த ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 90 டிகிரி. இதை ஹாஃபாக பைசெக்ட் பண்ணுறேன். ஸோ இது 45 டிகிரி, இது 45 டிகிரி. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்கொயரில் இந்த டயகனல் வந்து என்ன ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னா 45 டிகிரியில் இருக்கும். இந்த டயகனல் வந்து 45 டிகிரியில் இருக்கும். ஸ்கொயரோட சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஏ. ஸோ ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப்பில் எடுக்கிறேன். அப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டுக்கு வருது அப்படின்னா ஒரு ஸ்கொயரோட ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. இப்போ இதை வந்து நான் எக்ஸு இதை ஒய் அப்படின்னு எடுத்தேன். இது எக்ஸு இது ஒய். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர்ன்றதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எல்லாத்தோட வேல்யூமே நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து யூனிட் சர்க்கிளாக இருந்தது அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 1. இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 1. யூனிட் சர்க்கிளாக இருந்ததுன்னா இதோட ரேடியஸ் 1. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதிலிருந்து ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இதோட வேல்யூ ஏ, இதோட வேல்யூ ஏ. இதோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1ன்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு எப்படி எடுக்கலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு √2. அதாவது இது ஓ, இது ஏ, இது பி அப்படின்னா ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏவோட வேல்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியோட வேல்யூ ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். அப்போ இதிலிருந்து ஓபி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம்னா √2 இன்ட்டு ஏ. ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு √2. இப்போ இதிலிருந்து ஸோ இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட், ஆப்போசிட், ஹைபாட்டன்யூஸ். சரி, இப்போ இதிலிருந்து சைன் 40 cos 45 இஸ் ஈக்குவல் டு adjacent divided by hypotenuse. ஸோ ஏஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 divided by √2. அடுத்தது sin 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இதுலையும் ஏஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 divided by √2. இப்போ இதிலிருந்து சீக்கன் 45 இஸ் ஈக்குவல் டு √2. அடுத்து இதிலிருந்து கொசீக்கன் 45 இஸ் ஈக்குவல் டு √2. அடுத்தது tan 45 இஸ் ஈக்குவல் டு opposite divided by adjacent, a divided by a is equal to 1. So tan 45 1ன்றதுனால cot 45 is equal to inverse of tan 45. அதுவும் என்ன வந்துரும்னா 1/1 is equal to 1. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா தெரிஞ்ச வேல்யூ. ஸோ நம்ம இதிலிருந்து என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 30, 45, 60 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். 30, 45, 60. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சர்க்கிளில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை தான் கொண்டு வந்து இந்த சர்க்கிளில் நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 டிகிரி அப்படின்னா எக்ஸோட வேல்யூ √3/2, ஒய்யோட சரி ஓகே 30 டிகிரி அப்படின்னா எக்ஸோட வேல்யூ √3/2, ஒய்யோட வேல்யூ 1/2. 45 டிகிரினா 1/√2, 1/√2, 1/√2, 1/√2. அடுத்து 60 டிகிரின்னு வரும்போது எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ √3/2. ஸோ எதாக இருந்தாலும் இதோட வேல்யூ, இந்த லைனோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 தான். ஏன்னா இது வந்து யூனிட் சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 1, அதாவது ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ 1. ஸோ அட்ஜசன்ட், ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஆப்போசிட். இப்போ இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்போசிட் சைடு எல்லாமே பாசிட்டிவில் வந்துடும். அட்ஜசன்ட் வந்து எல்லாமே என்ன அப்படின்னா நெகட்டிவ். இதோட நெகட்டிவ் ஃபார்மட். அடுத்து இங்கே வரும்போது இது ரெண்டோட நெகட்டிவ் வேல்யூஸ். அட்ஜசன்ட், ஆப்போசிட் ரெண்டுமே நெகட்டிவ். இங்கே அட்ஜசன்ட் பாசிட்டிவ், ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். இது மூணுலையும் அட்ஜசன்ட் பாசிட்டிவ், ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ இதிலிருந்து தான் இந்த வேல்யூஸை டிரைவ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது cos 30, இது sin 30, cos 60, cos 45, sin 45, cos 60, sin 60. அடுத்து இங்கே வரும்போது cos 120, sin 120, cos 135, sin 135. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா
இந்த 30ல் இந்த ஒய்யோட வேல்யூவும் இந்த ஒய்யோட வேல்யூவும் சேம் 1/2 1/2. இந்த வேல்யூவும் சேம், ஆனால் என்ன அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ. இது ரெண்டும் -1/2. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அதாவது 0 to 90யோட வேல்யூவும் 90 to 180யோட வேல்யூஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 180 to 270லையும் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்து 270 to அகைன் 0 டிகிரி 360 ஆர் 0 வரும்போதும் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். என்ன அப்படின்னா சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இது எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b. இப்போ இந்த டயக்ராம்லையும் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து தீட்டா இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ், தீட்டா இதே இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் தீட்டாவில் எந்த வேல்யூ பாசிட்டிவில் இருக்குன்னா அட்ஜசன்ட்டோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. ஹைபாட்டனியூஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம். அப்போ தீட்டா நெகட்டிவில் இருந்ததுனாலும் நமக்கு எது வந்து பாசிட்டிவாக வந்துடும் அப்படின்னா காசும் சீக்கனும் பாசிட்டிவ். அதனால தான் என்ன எழுதணும் அப்படின்னா cos of minus theta is equal to cos theta. Secant of minus theta is equal to secant theta. மற்றது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா நெகட்டிவில் வந்துடும். ஸோ இதில் கீழே என்ன டெரைவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா sin of a minus b is equal to sin a cos b. cos of minus b வந்து cos b தான், மைனஸ் cos a sin b. sin of minus b வந்து மைனஸ் sin b. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் cos a sin b. சரி, இப்போ அடுத்தது அடுத்த எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வரேன். ஸோ அடுத்த எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா, அது போகிறதுக்கு முன்னாடி இதை முதல்ல சால்வ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டும் ஈக்குவல். ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், பிக்கு பதிலாக ஏனே எழுதலாம். தேர்ஃபோர் சைன் ஆஃப், இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து sin of a plus a is equal to sin a into cos a plus cos a into sin a. ஸோ இங்கே பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ sin 2a is equal to 2 sin a into cos a, 2 sin a into cos a. அதே மாதிரி sin of, இப்போ இந்த ஃபார்முலா sin of a minus a is equal to sin 0. a minus a 0 ஆகிடும், which is equal to sin 0. இதில் பிக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இதில் பிக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா sin a cos a minus sin a cos a. ஸோ sin a cos a minus sin a cos a is equal to 0. sin a cos a minus sin a cos a is equal to 0. ஸோ sin 0 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0. sin 0 is equal to 0. நெக்ஸ்ட்டு, இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த டயக்ராம் தான். இப்போ அடுத்த செட். ஸோ இதில் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, இதோட ஆங்கிள் எக்ஸ், இதோட ஆங்கிள் ஒய், இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸு. அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ்ன்னு தெரியும். இதிலிருந்து நம்ம 4 ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். ஸோ இதிலிருந்து 4 ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ என்னென்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசிடி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், ஓசிடி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்தது செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓஏபி. இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு இருந்தது. அடுத்தது ஓஏடி, இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்ன இருந்தது அப்படின்னா ஒய்ன்னு இருந்தது. ஃபைனலாக இன்னொரு ட்ரையாங்கிள் டிஇஏ, இதோட ஆங்கிள் என்ன இருந்தது அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருந்தது. இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த டேர்ம். ஸோ இதில் நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணோம். இதில் என்ன அப்படின்னா
சிடி, சிடிக்கு பதிலாக சிஇ ப்ளஸ் இடின்னு எழுதலாம். சிடிக்கு பதிலாக சிஇ ப்ளஸ் இடி அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இந்த ஓபிக்கு பதிலாக ஓசி ப்ளஸ் சிபி அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி ப்ளஸ் சிபி அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி 1. அடுத்து ஸ்ட்ராட்டஜி 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ, பிசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிஇ, ஏபி இஸ் ஈக்குவல் டு சி, பிசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ, அடுத்தது சிஇ இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. இது ரெண்டையும் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக கண்டினியூ பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காசோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சைன் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இது அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸ், அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸ், அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸ், அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸ். இப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது இந்த ட்ரையாங்கிள். ஸோ காசுன்னு வந்துருச்சு. காசுன்றது என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஓசி டிவைடட் பை ஓடி, ஓசி டிவைடட் பை ஓடி. இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம். ஓசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஓபி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு ஓசி. இந்த சிபி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஓபி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு ஓசி. அப்போ ஓசிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஓபி மைனஸ் சிபி டிவைடட் பை ஓடி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓபி டிவைடட் பை ஓடி மைனஸ் சிபி டிவைடட் பை ஓடி. அடுத்து இதில் ஏதாவது அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஓபி இங்கே இல்லை, ஓடி இங்கே இல்லை, சிபி இருக்குது. சிபிக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஏஇன்னு எழுதலாம். ஸோ ஓபி டிவைடட் பை ஓடி மைனஸ் ஏஇ டிவைடட் பை ஓடி. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே அப்ளை பண்ணியாச்சு. ஓபி பை ஓடி மைனஸ் ஏஇ பை ஓடி. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை ஓடி மைனஸ் ஏஇ டிவைடட் பை ஓடி. இப்போ ஓபின்றது இப்போ இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிளோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் ட்ரையாங்கிள், தேர்டு, ஃபோர்த். இப்போ ஓபி எந்த ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்குது. இது ரெண்டாவது ட்ரையாங்கிள். ஓடின்றது எந்த ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது ட்ரையாங்கிளில் இருக்குது. அடுத்து ஏஇ, ஏஇ எந்த ட்ரையாங்கிள்னா ஃபோர்த்து ட்ரையாங்கிள், இது தேர்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட் வந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன் இருக்குது. 2, 3ல் காமன் லைன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓஏ. ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே எந்த லைன் காமனாக இருக்குன்னா ஓஏ காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓபி டிவைடட் பை ஓடி இன்ட்டு ஓஏ டிவைடட் பை ஓஏ மைனஸ் ஓஏவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அடுத்தது 4, 3. 4 லைன் 3 லைன் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடி காமனாக இருக்குது, ஏடி காமனாக இருக்குது. ஸோ ஓபி ஏஇ டிவைடட் பை ஓடி, ஏஇ டிவைடட் பை ஓடி இன்ட்டு ஏடி டிவைடட் பை ஏடி எழுதிட்டோம். அடுத்து இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை ஓஏ இன்ட்டு ஓஏ டிவைடட் பை ஓடி மைனஸ் ஏஇ டிவைடட் பை ஏடி இன்ட்டு ஏடி டிவைடட் பை ஓடி, ஏடி டிவைடட் பை ஓடி. இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே இருக்குது. செகண்டு தேர்டு ரெண்டுலையுமே இருக்குது. ஸோ இங்கே நான் எப்படி எழுதிக்கிறேன்? எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ ஓபி பை ஓஏ இன்ட்டு ஓஏ பை ஓடி, ஓபி பை ஓஏ. ஓபி ஓஏ எந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஓபி ஓஏ. ஸோ ஓபின்றது அட்ஜசன்ட் சைடு, ஓஏன்றது ஹைபாட்டன்யூஸு. அப்போ அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ்னால் காஸ். ஸோ காஸ் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ், காஸ் எக்ஸ். அடுத்து ஓஏ டிவைடட் பை ஓடி இன்ட்டு ஓஏ டிவைடட் பை ஓடி. ஓஏ அட்ஜசன்ட், ஓடி ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ்னால் காஸ், ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா ஒய், காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் மைனஸ் ஏஇ பை ஏடி.
ஏஇன்றது அட்ஜசன்ட், ஏடின்றது ஹைபாட்டன்யூஸ். அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ்னால் காஸ் ஆங்கிள் வந்து என்ன இருக்குங்க 90 மைனஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஃபைனலாக என்ன அப்படின்னா ஏடி டிவைடட் பை ஓடி. ஸோ ஏடி டிவைடட் பை ஓடி, ஏடி டிவைடட் பை ஓடி. ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட்னா சைன், ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா ஒய். ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னா சைன், ஆங்கிள் வந்து ஒய். ஸோ இதிலிருந்து காஸ் எக்ஸ் காஸ் ஒய், காஸ் எக்ஸ் காஸ் ஒய், மைனஸ் காஸ் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ்ன்றது சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் sin x sin y, sin x sin y. இப்போ x is equal to y is equal to a அப்படின்னு எழுதுறோம்னா cos of a plus a is equal to cos a into cos a minus sin a into sin a, cos a into cos a minus sin a into sin a. அப்போ இதிலிருந்து cos 2a is equal to cos square a minus sin square a எழுதலாம். இப்போ இதை ரெண்டு விதமாக எழுத முடியும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, அப்போ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா செகண்ட் செட் என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கிறோம், மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. So which is equal to 2 cos square a minus 1. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, sin square theta plus cos square theta is equal to 1 ன்னு தெரியும். இப்போ இதிலிருந்து sin square theta is equal to 1 minus cos square theta or cos square theta is equal to 1 minus sin square theta. ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ cos 2aக்கு 3 ஃபார்மேட் வந்துருச்சு. cos square a minus sin square a, 1 minus 2 sin square a, 2 cos square a minus 1. சரி, இப்போ அடுத்தது இப்போ இதில் வந்து cos of x plus y is equal to cos x cos y minus sin x sin y இருக்கு. இப்போ ஒய்க்கு பதிலாக நான் மைனஸ் ஒய் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் ஒய். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் ஒய் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் மைனஸ் சைன் ஒய். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். தேர்ஃபோர் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் sin y, cos x cos y plus sin x sin y. So cos of x minus y is equal to cos x cos y plus sin x sin y. சரி, இப்போ x is equal to y is equal to a அப்படின்னு எழுதணும்னா cos of xக்கு பதிலாக a, yக்கு பதிலாக a is equal to cos a into cos a minus plus sin a into sin a. cos a into cos a னா cos square a plus sin a into sin a னா sin square a. அப்போ இதிலிருந்து cos of a minus a என்றது 0, cos of a minus a is equal to 0, which is equal to cos square a plus sin square a, cos square theta plus sin square theta is equal to 1. அப்போ இதிலிருந்து cos 0 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ab ஆர் xy ஈக்குவல் அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா sin 2a is equal to 2 sin a cos a, 2 sin a cos a, sin 0 ஓட வேல்யூ 0. அடுத்து cos 2a is equal to
cos square a minus sin square a, which is also equal to 2 cos square a minus 1, which is also equal to 1 minus 2 sin square a. So இந்த மாதிரி நமக்கு terms கிடைச்சு 1 minus 2 sin square a, 1 minus 2 sin square a. ஸோ இந்த மாதிரி terms எல்லாம் நமக்கு கிடைச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டேனில் எழுதுகிறோம். ஸோ டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ டேன்ன்றது என்ன அப்படின்னா சைன் டிவைடட் பை காஸ். ஸோ அது சொல்லலையும். ஸோ டேன் தீட்டா என்ன அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்றது தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். இப்போ மேலேயும் கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைபாட்டன்யூஸால் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் இன்ட்டு ஹைபாட்டன்யூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட்னு வரும். ஸோ ஹைபாட்டன்யூஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த டேர்ம் வரும். இப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்ன்றது என்ன அப்படின்னா சைன் தீட்டா, அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ்ன்றது என்ன அப்படின்னா காஸ் தீட்டா. ஸோ டேன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் இதெல்லாம். அப்போ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ ஃப்ரம் திஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா, காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்றது என்ன அப்படின்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி divided by cos of a plus b. So இதிலிருந்து tan of a plus b is equal to tan of a plus b is equal to sin of a plus b ஓட வேல்யூ sin a cos b plus cos a sin b, sin a cos b plus cos a sin b divided by cos of a plus b ஓட வேல்யூ cos a cos b minus sin a sin b, cos a cos b minus sin a sin b, cos a cos b minus sin a sin b. இப்போ இந்த டேர்மில் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த டேர்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே கீழே டிவைட் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் ஏ காஸ் பி. ஸோ மேலே கீழே ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் ஏ காஸ் பியால் டிவைட் பண்ண போகிறோம். therefore tan of a plus b is equal to sin a cos b divided by cos a cos b plus cos a sin b divided by cos a cos b whole divided by cos a cos b divided by cos a cos b minus sin a sin b divided by cos a cos b. ஸோ இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி cos a cos b cos a cos b இதில் எல்லா டேர்ம்ஸ்லையுமே cos a cos b நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்தையுமே cos a cos b ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இங்கே cos b கேன்சல்டு, cos a கேன்சல்டு, இதில் cos a cos b கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா sin a டிவைடட் பை cos a, sin a பை cos aன்றது tan a. இப்போ பார்த்தோம் tan தீட்டான்றது sin தீட்டா பை cos தீட்டா. அப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக a இருக்குது. ஸோ sin a பை cos a இஸ் ஈக்குவல் டு tan a ப்ளஸ் இங்கே sin b டிவைடட் பை cos b இஸ் ஈக்குவல் டு tan b ஹோல் டிவைடட் பை cos a cos b டிவைடட் பை cos a cos b 1 மைனஸ் sin a பை cos a tan a sin b டிவைடட் பை cos b tan b. ஸோ 1 மைனஸ் tan a இன்ட்டு tan b, 1 minus tan a into tan b. So tan of a plus b is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இப்போ b க்கு பதிலாக
பிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் பி ரீப்ளேஸ் பண்ணுறேன். therefore tan of a minus b is equal to tan a plus tan of minus b divided by 1 minus tan a into tan of minus b. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா காஸ் சீக்கிரம் தவிர மற்ற எல்லாமே ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து என்ன வந்துடும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ tan of minus b is equal to minus tan b. ஸோ அப்போ இங்கே மேலே என்ன வந்துடும் அப்படின்னா tan a ப்ளஸ் மைனஸ் tan b. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a இன்ட்டு மைனஸ் tan b. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b. ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா tan of a plus b is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. 1 minus tan a tan b. இப்போ இதில் நான் a equal to b ன்னு போடுறேன். a equal to b ன்னு போட்டோம்னா tan 2a is equal to 2 tan a. tan a plus tan a 2 tan a divided by 1 minus tan a into tan a tan square a. அடுத்து tan of a minus b. ஸோ tan of a minus b ன்னு போட்டோம்னா tan a minus tan b tan a minus tan b divided by 1 plus tan a into tan b. 1 plus tan a into tan b. அப்போ tan of a minus b என்ன வந்துடும் அப்படின்னா சரி இப்போ a is equal to b ன்னு போட்டோம்னா a is equal to b ன்னு போட்டோம்னா இங்கே a minus a. tan of a minus a is equal to tan a minus tan a. tan a minus tan a divided by 1 plus tan square a. 1 plus tan square a. ஸோ இங்கே என்ன வந்துடும் tan 0 is equal to tan a minus tan a. 0 divided by anything, 0 divided by anything என்ன வந்துடும் அப்படின்னா 0. ஸோ tan 0 is equal to 0. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் திஸ் tan 2a is equal to 2 tan a divided by 1 minus tan square a. 2 tan a divided by 1 minus tan square a. Next ஸோ இப்போ இதில் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா sin theta is equal to cos of 90 minus theta. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். sin of minus theta minus sin theta, cosecant of minus theta minus cosecant theta, cos of minus theta na plus cos theta, secant of plus minus theta plus secant theta. ஸோ secant மட்டும் ப்ளஸில் வரும். இதுவும் பார்த்தாச்சு. அடுத்தது sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b, cos of a plus b, tan of a plus b, sin of a minus b, cos of a minus b, tan of a minus b பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஸோ டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்னால் அதான் பார்த்தோம் இல்லையா, x is equal to y is equal to a or a is equal to b ன்னு வச்சு பார்த்தோம்ல. ஸோ sin 2a is equal to 2 sin a cos a இருந்தது. ஸோ இங்கே தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. cos 2 தீட்டாவுக்கு 3 வேல்யூஸ் வரும், tan 2 தீட்டாவோட வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதிலிருந்து இந்த 4 டேர்ம்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதிலிருந்து டெரைவ் பண்ணி இந்த டேர்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ sin a cos b, cos a sin b, cos a cos b, sin a sin b. நெக்ஸ்ட்
ஸோ சைன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், ரெண்டாவது குவாட்ரண்ட்லேயும் சைன் பாசிட்டிவ், மூணாவது குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவ், நாலாவது குவாட்ரண்ட்லேயும் சைன் நெகட்டிவ். அப்போ 0லேருந்து 180 வரை சைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ 180 மைனஸ் தீட்டா. ஸோ ஆங்கிள் வந்து 180 டிகிரி வர சைன் வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ சைன் பாசிட்டிவ்னா கொசிகனும் பாசிட்டிவ். மற்றது எல்லாமே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன வந்துடும் அப்படின்னா நெகட்டிவ். மற்றது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ்னு வந்துடும். அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வந்து 0 to 90, அதாவது 0 to π/2. அடுத்து π/2லேருந்து π/2லேருந்து π. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறோன்னா π மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது πலேருந்து 3π/2. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறோன்னா π ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இது மைனஸ் தீட்டா, இது தீட்டா, இது π மைனஸ் தீட்டா, இது π ப்ளஸ் தீட்டா, இது மைனஸ் தீட்டா. ஸோ ஆல்ரெடி தீட்டா மைனஸ் தீட்டா ரெண்டுமே தெரியும். இப்போ π மைனஸ் தீட்டாவில் எது மட்டும்தான் பாசிட்டிவ் அப்படின்னா சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். π ப்ளஸ் தீட்டாவில் எது பாசிட்டிவ்னா டேனும் காட்டும் பாசிட்டிவ், டேன் அண்ட் காட் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். ஸோ π ப்ளஸ் தீட்டாவில் டேன் அண்ட் காட் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவில் வந்துடுது. அடுத்து கோஷன்ட் ஐடென்டிட்டிஸ். ஸோ tan theta is equal to sin theta by cos theta, cot theta is equal to cos theta by sin theta. அடுத்து பித்தகரன் ஐடென்டிட்டிஸ். ஸோ பித்தகரன் ஐடென்டிட்டிஸில் sin square theta plus cos square theta equal to 1, tan square theta plus 1 is equal to secant square thetaலாம் பார்த்தோம். அடுத்து half angle ஐடென்டிட்டிஸ். சரி, இப்போ இது மட்டும் என்ன பார்ப்போம். half angle ஐடென்டிட்டி. ஸோ ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சைன் 2 தீட்டாவோட வேல்யூ சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு தெரியும். அப்போ இதில் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 2 இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2 சைன் இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 2. ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 into sin theta by 2 into cos theta by 2. இது ஒரு half angle identity. Next, cos 2 theta is equal to cos square theta minus sin square theta. ஒரு ஃபார்மேட் தெரியும். இப்போ அடுத்த தீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா theta by 2, தீட்டாவுக்கு பதிலாக theta by 2ன்னு ரெண்டு இடத்துலையுமே நான் கொண்டு வரேன். ஸோ cos 2 into theta by 2 is equal to cos square theta by 2 minus sin square theta divided by 2. அப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos theta is equal to cos square theta by 2 minus sin square theta by 2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 2 cos square theta by 2 minus 1, அப்படி இல்லைன்னா 1 minus 2 sin square theta divided by 2. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். 1 minus 2 sin square theta divided by 2. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா பேசிக் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எதையுமே வந்து நம்ம மக்கப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஃபார்முலாஸ் எதையுமே மக்கப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஹாவ் அ கோ த்ரூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணித்தரேன். ஸோ ட்ரிகனோமெட்ரி பொறுத்தளவில் இது வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து +1 +2 ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து எதில் வரும் அப்படின்னா, எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்ளை ஆகிற பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகனோமெட்ரி, செகண்ட் டிஃப்ரென்சியேஷன், லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் டிஃப்ரென்சியேஷன், அடுத்தது இன்டகிரேஷன், தென் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ். ஸோ இந்த வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து இந்த ட்ரிகனோமெட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். வேவ்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸோட வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ட்ரிகனோமெட்ரி ப்ளே எ மேஜர் ரோல். அதே மாதிரி நியூட்டன்ஸ் லாலையும் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ட்ரிகனோமெட்ரி வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ ட்ரிகனோமெட்ரின்றது மேக்ஸிமம் எல்லா போர்ஷன்ஸ்லையுமே வந்துடும், எல்லா டாபிக்ஸ்லையுமே ஃபிசிக்ஸோட +1 +2 எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து ட்ரிகனோமெட்ரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலாஸ் எதையுமே வந்து மக்கப் பண்ணாதீங்க, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா யூ வில் ஃபேஸ் தி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வெரி ஈஸி. +1 +2 ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.